எந்த இடத்துல தேவன் துவங்கினாரோ அந்த பரிபூர்ண நிலைப்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு பரிபூர்ணப்படுத்தினார். அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறதான ரட்சிப்பு ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புல இன்னும் எதுவும் சேர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு இந்த ஒரு அமைப்புக்குள்ளே வந்த பிறகு இன்னும் பிசாசு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இந்த ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு இன்னும் வியாதிக்காக ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரட்சிப்பில் சகல பரிபூர்ணம் இருக்கிறது. ஆதியிலே தேவன் என்ன பரிபூர்ணத்தோடு கூட உண்டாக்கினாரோ அதே பரிபூர்ணத்தை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் அவர் கிறிஸ்துவை வர வச்சது. அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்த எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரோ அதே நிலைமையை மீண்டுமாய் நமக்கு கொண்டு வர அவர் பரிபூர்ணமான தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மை மீண்டுமாய் பரிபூர்ணத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ரட்சிப்பை தான் தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார்.